மை டியர் பெரியஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டெபெரி ஃபிக்ஸ். ஸோ விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஸோ எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க பட்டிக்காடு பொண்டாட்டி எப்போன்னு. ஸோ அதை கொண்டு வர்றதுக்கான நல்ல நாள் இன்றைக்கின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபைனலி பட்டிக்காடு பொண்டாட்டி ஒன் ஷாட்டோடு வந்துட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பெரியஸ், எல்லோரும் வீடியோக்குள்ளே போயிடலாம். டேஜிமன் இல்லை, என்னம்மா இங்கே வாயேன். எனக்கு டயர்டாக இருக்குமா, அப்புறம் பேசுகிறேன். நீ அட இங்கே வாடாண்ணா. என்னம்மா முதல்ல வந்து உட்கார்றா. எதுக்கு இப்படி குதிச்சிட்ருக்க? டயர்டாக இருக்குமா, இப்போ தான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் உட்கார்றா, உங்ககிட்ட பேசணும். அப்புறம் பேசலாம். இந்த பாரு, உனக்கு பிஸ்னஸ் முக்கியம்தான், அதை விட எனக்கு என் பையன் லைஃப் முக்கியம். ஏண்டா எவன்கிட்டயோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிற, பெத்த அம்மா கிட்டே பேசுகிறதுக்கு உனக்கு டைம் இல்லையா? போதும், நீ இதுக்கு மேலே சென்டிமெண்ட் டைலாக் போட்டு எனக்கு கொள்ளாத. உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? உனக்கு கல்யாணம் பண்ணணும். என்னது கல்யாணமா? என்னம்மா நினச்சிட்ருக்க? அதெல்லாம் நடக்காது, எனக்கெலாம் கல்யாணம் வேணாம். என்னது வேணாம்மா? இப்போ கல்யாணம் பண்ணிக்கலனா ஏண்டா 80 வயசுல கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் என் பிஸ்னஸில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். ஏன்டா இருக்கிறது பத்தாதா? ஏண்டா நமக்கு இருக்க வசதிக்கு ஏன்டா இப்படி பிஸ்னஸ்லாம் பண்ணி கஷ்டப்படுற? அப்பா சொல்கிற மாதிரி அவர் பிஸ்னஸ் பார்த்துட்டு போக வேண்டியதானே? அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. அப்பா தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாத்தாவோட பிஸ்னஸையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காருன்னா, நானும் அதே மாதிரி எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் நானும் பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் தான் நான் பண்ணுவேன். சரிடா, ஏதோ பண்ணு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது எனக்கு பேர குழந்தைங்க வேணும். பேர குழந்தை வேணும்னா உனக்கு கல்யாணம் பண்ணணும். ப்ளீஸ்மா, ஒரு 2 இயர்ஸ் டைம் கூட. 2 இயர்ஸா? சாமி, உனக்கு இது வரைக்கும் கொடுத்த டைமே போதும். இதுக்கு மேலே 2 இயர்ஸ் இல்லை, 2 செகண்ட் கூட உனக்கு டைம் கொடுக்க முடியாது. அப்புறம் ஒரு விஷயம், பொண்ணெல்லாம் நானே பார்த்துட்டேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், ரெடியாரு. என்னது பொண்ணு பார்த்துட்டிங்களா? கட்டிக்க போகிறவன் என்கிட்ட கூட கேட்கல. உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் பெரியவங்க விஷயம், எங்களுக்கு தான் தெரியும். நீ சின்ன பையன், அதெல்லாம் விட. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், அப்புறம் அடுத்த நாளே கல்யாணம். என்னது அடுத்த நாளே கல்யாணமா? என்னம்மா அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு வீட்டில் தை மாதம் நல்ல நாள், அதனால் தை 1 தை பொங்கல் அன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நானும் யோசித்து பார்த்தேன், சரி நல்ல நாளாக இருக்கே அப்படின்னு சம்மந்திக்கிட்ட நான் சரின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் உனக்கு 2 மச்சா இல்லை? என்னடா 2 மச் 3 மச்சுன்னு? அப்புறம் ஃபஸ்ட்டு பொண்ணை பார்க்க போகணுன்னா, பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. இதில் நடுவில் 3 to 6 months கேப் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு? பொண்ணும் பையனும் பேசி 2 பேருக்கும் மனசு ஒத்து போதான்னு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்தா தான் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீ என்னடானா திடுதுப்புன்னு நீ நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், அடுத்த நாள் கல்யாணம்னு சொல்கிற. அது ஏதோ அவங்க ஒவ்வொரு சம்பிரதாயமாண்டா. சம்பிரதாயமா அப்படின்னா? அது ஒரு வழக்கம்னு வச்சுக்கேன். சரி, பொண்ணு எந்த ஊரா? உங்கள் அப்பாவோட சொந்த ஊர் தான். அப்படின்னா அதான்டா கிராமத்து பொண்ணு. நானும் ஃபோட்டோ பார்த்தேன். பொண்ணு நல்லா லட்சணமாக தான்டா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு உனக்குன்னு பிறந்தவ அவதான்னு தோணுது. இந்தா ஃபோட்டோ இருக்குது, இதை வேணால் பார்த்துக்கோ. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சரிடா, அப்போது நேரிலே பார்த்துக்கிறேன்றியா? சரி, நான் போய் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி நம்ம நாளைக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிடுறேன். அவங்க வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன், என் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். சரி, இப்போ நீ சொல்கிற மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஆனால் எனக்கு டைம் வேணுமா? அவள் கூட பேசி அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியறதை விட
முதல்ல அவள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீ என்னடானா யாருன்னே தெரியாத ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற. ஏன்டா சிட்டியில் பிறந்தா சிட்டி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவியா நீ? நான் அப்படி சொல்லலை. எனக்கு அவளை பற்றி தெரியாமல் எப்படிம்மா முன்ன பின்ன தெரியாத பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுறது? ஏன் உங்கள் அப்பா பண்ணல? அப்பா பண்ணாருன்னா அது அவங்க காலம். என் காலத்தில் இப்படிலாம் பண்ண முடியாதுமா. டேய், இதுக்கு மேலே பேச முடியாது. நான் சொன்னது தான். நாளைக்கு வர பொண்ணை பார்க்குற, அடுத்த நாள் தாலி கட்டுற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினோட அம்மா தான் அப்படியே கிளம்பி போகிறாங்க. இங்கே ஜிமினும் டல்லாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போகிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேக்குக் தான். என்ன மச்சான், என்னடாச்சு? ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? முஞ்சம் சரியில்லை? ஏதாவது மீட்டிங்கில் ஏதாவது பிரச்சனையா? அடப்போடா, மீட்டிங்கில் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? வீட்டில் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். டேய் மச்சான், கங்க்ராட்ஸ்டா. இதுக்கு போய் என்ன இப்படி ஃபீல் பண்ணுற? டேய் முழுசா கேள்றா. சொல்லு. எங்கள் அம்மா ஏதோ கிராமத்து பொண்ணு பார்த்துருக்காங்களாம். நாளைக்கே பொண்ணு பார்க்க போகணுமா, அடுத்த நாள் கல்யாணமா? என்னது அடுத்த நாள் கல்யாணமா? டேய் என்னடா அது புதுசாக இருக்குது. இப்படி தான் எனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. எங்கள் அம்மா என்னடானா, இப்போ கல்யாணம் பண்ணலன்னா எப்படா பண்ணுவேன்? எனக்கு இப்போவே பேர குழந்தை வேணும், அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாதான் நடக்கும், அப்படி இப்படின்னு ஐயோ ஒரே பாட்டாக பாடிடுச்சுடா. சரி, அப்படியே ஓ வழிக்கே வரேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு 3 months ஆச்சும் டைம் வேணும். பொண்ணு கூட பேசி பழகி அதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒத்து போனதை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னால், ஏன் நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலையா? அது ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசணும்? கல்யாணம் பண்ணிவிட்டு பேசு அப்படின்றாங்க. கல்யாணத்தை பண்ணிவிட்டு எப்படா பேசுகிறது? ஆமாம் மச்சான், அப்போல்லாம் உனக்கு நிறைய வேலை இருக்குது. வாய் மூடு, நான் அதை சொல்லலை. அப்புறம் டேய், கல்யாணம் பண்ணிட்டா பிடிக்குதோ பிடிக்கலையோ பெற்றவங்களுக்காக வாழணும்டா. அது எப்போ முன்ன பின்ன தெரியாத பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுறது? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இதில் எங்கள் அம்மா வேறு பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நீ வேணா பார்த்து பாருடா, உனக்கு பிடிக்கும், அடுத்தது நீயே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவேன்னு. கிராமத்து பொண்ணா எப்படி இருப்பாளோ? டே மச்சான், எனக்கு தெரிஞ்சு கிராமத்து பொண்ணு தான்டா பெஸ்ட்டு. டே நீ வாங்கி கட்டிக்க போகிறடா. சத்தியமாக மச்சான், இந்த சிட்டி பொண்ணுங்க இருக்காளுங்கள்ல, அவங்க சைட் அடிக்கிறதுக்கு ஒருத்தன், லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தன். எல்லா பொண்ணையும் சொல்லலை, சில பொண்ணுங்க இருக்குது, அதனால சொன்னேன். ஏன்டா நீ யாருக்கிட்டேயும் அப்படி என்ன செயற்படி நிறைய வாங்கியிருக்கியோ? வாங்கியிருப்பான் மச்சான், அதான் இவ்வளோ அட்வைஸ் பண்ண போல. ஏச்சி வாய் மூடு. ஐயோ என்னையும் கழுவி ஊத்துறானே. மச்சான், ஏதோ சொன்னானே உனக்கு கேட்டுச்சு? ஜங்குக்கா, அவன் திட்டும்போது மட்டும் எப்பறம் உனக்கு காது கேட்காம போயிடுது. சரி விடு, கண்டுக்காத. அவன் அப்படி தான் திட்டுவான். மச்சான், நீ பொண்ணோட ஃபோட்டோ ஏதோ பார்த்த? கொடுத்தாங்க, நான் தான் பார்க்கல. ஏன்டா பார்த்துருக்கலாம்ல. இப்போ ஃபோட்டோ பார்த்து மட்டும் என்ன பண்ண போகிறோம்? ஃபோட்டோ பார்த்தா மட்டும் பிடிச்சிருமா? இல்லை பார்த்தோன்னு பிடிச்சா உடனே வாழ்ந்துடணுமா? டேய் என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி, அந்த ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. எதுக்கு? உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? அதான் மச்சான், உனக்கு பிடிக்கலனா அந்த பொண்ணு நான் கட்டிப்பேன்ல. இவனை டேய், அவனே டென்ஷனில் இருக்கான், நீ வேறு ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இல்லை மச்சான், ரொம்ப சூடாக இருக்கான், அதான் கொஞ்சம் கூல் பண்ணலான்னு பார்த்தேன். இவன் என்ன ஸ்டவ்வில் வச்ச பாலாட்டு இப்படி கொதிக்கிறான். நல்ல வேலை, அதோட நிறுத்திக்கிட்டியே. சரி, இப்போ என்ன தான் பிளான்? எதுக்கு? கல்யாணத்தின் பாட்டுறதுக்கு? எதுக்கு? உங்கள் ஆத்தா எங்களை தொடப்பு கட்டையில் அடிக்கவா? ஏற்கனவே எங்களால் தான் நீ கெட்டு போயிட்ட, எங்களால் தான் சரக்கடிக்கிற அப்படின்னு உங்கள் ஆத்தா டெய்லி எங்களை திட்டு. அதை கேட்டு எங்கள் மனசுலாம் உடஞ்சி போச்சு. இதில் நாங்கள் ஏதாவது சொல்ல போய் உங்களால் தாண்டா என் பிள்ளை கல்யாணமே பண்ணிக்காமல் கட்ட பிரம்மச்சாரியாக திரியிறான்ட்டு உன் ஆத்தா சொல்கிறதுக்கா? வேணா சாமி, நீயாச்சும் உன் ஆத்தாவாச்சு. நீ நாளைக்கு போ, பொண்ணை பாரு, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலனா ஐயா சாமி எனக்கு உங்கள் பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இரு. தயவு செஞ்சு எங்கள் 2 பேர் வாழ்க்கையில் விளையாடாத. உன் அப்பா அத்தா கிட்ட அடி வாங்கி எங்களுக்கு ஆயுசு குறைஞ்சிரும் போல இருக்குது. என்னடா மச்சான், கரெக்டா?
அவங்க அம்மா பார்க்க தாண்டா சிட்டியில் வளர்ந்தவங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் பேசுகிற பேச்சு அடிக்கிற ஐயோப்பா தாங்க முடில. உங்கள் ஆத்தாவுக்கு பிள்ளைய பிறந்த பாவத்துக்கு நீயும், உங்கள் ஆத்தாவுக்கு தாலி கட்டின பாவத்துக்கு உங்கள் அப்பனும் அடி வாங்கலாம். ஆனால் நாங்கள் ஏன் வாங்கினோம்? எங்கள் அப்பா ஆத்தா கூட எங்களை அடித்தது இல்லைடா. ஆனால் உங்கள் ஆத்தா அடிக்கிறது பாரு அடி. வெளியே சொன்னால் வைக்க கேடு. அப்படியே மச்சம் சொல்லிட்டுருக்க. நம்ம புலம்புல கேட்டு ஏதாவது ஒரு பொண்ணு நமக்கு உஷாராகிடுச்சுன்னா, ஓ அப்படி சொல்ல வரியா? சரி, அப்புறம் டே போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க. நீ பொண்ணு பார்க்க போகிறதுக்கு நாங்கள் ஏன் பேக் பண்ணணும்? அதானே. நீங்களும் தான் வரீங்க. எது நாங்களா? மச்சா வேணாண்டா. வில்லேஜு அங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது. அதுவும் அங்கெல்லாம் ஏசி கூட இருக்காதுடா. என்னால் இந்த கொசுக்கடியிலலாம் தூங்க முடியாதுடா. எங்கள் அப்பா நான் பிறந்ததுலேயே எனக்கு ஏசியில் தாண்டா தூங்க வச்சார். என்ன தாயாங்கு? ஆமாம் மச்சான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வேறு முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. நீ இல்லைன்னா கம்பெனியை யார் பார்த்துக்கிறது? அதனால் நாங்கள் 2 பேரும் போய் பார்த்துக்குறோம். நீங்கள் மீட்டிங் பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், நினச்சி என் கூட கிளம்புங்க. விட மாட்டானோ ஏன் ஜேக்கே? வேறு ஏதாவது பிளான் இருக்குது? பேசாமல் வயிற்று கலக்குதுன்னு சொல்லிடலாமா? இச்சி, அதெல்லாம் எப்படி சொல்கிறது? நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? ஆமாம்ல மச்சான், நீயே போயிட்டு வந்துடுறேன். செருப்பால் அடிப்பேன். மரியாதையாக வந்து சேரு. ஐயோ விட மாட்டோம் போல இருக்கே. சரி போவோம். மச்சான், ஒரு வேளை நமக்கும் ஏதாவது ஃபிகர் சிக்கலாம்ல அப்படின்ற. சரி போவோம். போகலாம். சரி மச்சான், இப்போ நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜிம்மில் அவன் யோசிச்சுட்டே இருக்காரு. டே என்னடா திருப்பி யோசிச்சுக்கிட்டு இருக்க? டே எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. டே இந்த டைலாக்கை எத்தனை வாட்டி தாண்டா சொல்லுவேன்? கொஞ்சம் பார்த்து பேசுகிறாப்பா. வாத்தா அப்போ காசில் விழுந்து எங்களுக்கு தாண்டா செருப்படி விழும். ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. ஸோ சேக்கே முடியலடா தயங்கு, என்னால் முடியல. இதுக்கு மேலே இவனுக்கு புரிய வைக்க முடியல. இவனை இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான். குண்டு கடை தூக்கிட்டு போயிடும். குண்டு கடை தூக்கிட்டு போகிறோமா? அதை விட்டு வேறு வழியே இல்லை. அதனால கூட்டிகிட்டு போயிடுவோம். ஹை சூப்பர் ஐடியா மச்சான், கூப்பிட்டு போவோம். ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்களும் வீட்டில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என் பிள்ளை எப்படி வளர்ந்துருச்சு பாரு. ஆமாங்க, வருஷம் அப்படி ஓடுது. எனக்கும் இப்போ தான் அவளை ஸ்கூலில் சேர்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பிள்ளைக்கு கல்யாண வயசே வந்துருச்சு. பின்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் பொண்ணு சின்ன பிள்ளையா வரப்பா. அதுவும் சரி தான். அம்மாடி நீ ஏமா இப்படி இருக்க? இல்லைப்பா, அங்கே போயிட்டா உன்னெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு என்னடா, வரணும்னு தோணுச்சுன்னா அப்பா வந்து பார்க்க போகிறேன். நீயும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? இல்லைப்பா, அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோன்னு தெரியவே இல்லையே. அது எப்படி அவனை பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்? என் பொண்ணை பற்றி யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? நீ கால் படாத, கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு உனக்கு பிடிக்கும். சரி அம்மாடி, அக்காவை சீக்கிரமாக ரெடி பண்ணி கூப்பிட்டு வா. சரிப்பா, நான் கூட்டிகிட்டு வரேன். அக்கா எதுக்கு இப்படி இருக்க? எங்களை எல்லோரும் விட்டு போகிறேன்னு பார்த்தியா? அப்புறம் இருக்காதா? சின்ன வயசுலேருந்து உங்கள் கூடயே இருக்கேன். இப்போது யாருன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஒரு ஊரில் வாழ போகிறேன்ல. இனிமேல் உன் கூட தினமும் சண்டை போட முடியாது. உன்னோட தாவணி எடுத்துன்னு கட்டிக்க முடியாது. சண்டை போட முடியாது. எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அக்கா எங்கே இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா? இந்த பாரு, அழுது கண்ணெல்லாம் சவத்துருச்சு. மாப்பிள்ளை வர டைமில் எப்படியா இருப்ப? சீக்கிரமாக கிளம்பு. இந்த பாரு, நான் இல்லைங்கிறதுக்காக நீ படிக்காமலாம் இருக்கக்கூடாது. உனக்கே தெரியும், நான் படிக்கலைங்கிறதுக்காக தான் உன்னை ஆசையாக படிக்க வச்சேன். அக்கா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அக்கா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. சரியா? நான் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குவேன். அது போதும். சரி நேரம் ஆச்சு.
சீக்கிரமாக ரெடி ஆகலாம் வா. சொன்னால் கேளுடி. அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் போட்டுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் என்னடி போடுற, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல. அதெல்லாம் முடியாதுக்கா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி தான் அவங்கள ரெடி பண்ணிட்டுருக்கா. அம்மாடி வாயன் சீக்கிரமாக வாம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரா? ஏண்டி நீ எதுக்கு குதிக்கிற? அம்மா என்னதான் இருந்தாலும் என் பெருங்கால மாமாம்மா. அக்கா இங்கே இரு, நான் மாமா நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். போடி. பாருடா, இப்போவே எங்கள் அக்காவுக்கு வெக்கம்லாம் வருது. நடக்கட்டும். என்ன 3 பேர் வராங்க, இதில் யார் மாப்பிள்ளை? அம்மா யார்மா மாப்பிள்ளை? அதோ அந்த நடுவில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வராரே. இவர் தான் மாப்பிள்ளையா? அப்போ அந்த 2 பேர் ஒரு வேளை மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அப்படியும் இருக்கலாம். வாங்க மாப்பிள்ளை, உள்ளே வாங்க. ஜிமினா, என்னடா இது? தம்பி பார்த்து வாங்கப்பா, கதவு இடிச்சிட போகுது. கொஞ்சம் குனிஞ்சு வாங்க. நம்ம வீடு இப்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எதுக்கு சம்மந்தி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க? வீடா முக்கியம்? என் மருமக தான் எங்களுக்கு முக்கியம். எங்கே என் மருமகளை கண்ணிலே காட்ட மாட்டேங்க. அது ஒன்றும் சின்ன பொண்ணு வாயினை ரெடி பண்ணிகிட்ருக்கா, அதனால தான். அப்புறம் சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான், அதனால தானே பார்க்க வந்திருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் என் மருமகளை நானே கூட வச்சுக்க போகிறேன். வச்சுக்கோங்க அவங்க மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சம்மதி, என் பொண்ணுக்கு சூதுவாது எதுவும் தெரியாது. அவள் கிராமத்தை தாண்டி போனதே இல்லை. ஏதோ சின்ன பொண்ணு மட்டும் அவனுக்கு போய் படிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவள் என் பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேனா? மச்சான் என்னடா ஆளுக்கு ஓவராக ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க, ரொம்ப பில்டப் பண்ணுறாங்களே. ஏங்க சீக்கிரமாக பொண்ணு வர சொல்லுங்கள். சும்மாறா, பின்ன எவ்வளோ நேரம் எவ்வளோ வெயிட் பண்ணுறது? ஆமாம், நீ இப்போ எதுக்கடா இந்த ஸ்லாங் பேசின? இல்லை மாப்பிள்ள, வர்ற வழியில் ஒருத்தர் இப்படி தான் அங்கிட்டு இங்கிட்டு எம்புட்டுன்னு பேசிகிட்டு இருந்தானா, அவன் பேசுகிறத கேட்டு எனக்கும் அந்த ஸ்லாங் வந்துருச்சு. ஐயோ, இப்பட்றா அந்த வில்லேஜ் பொண்ணெல்லாம் கட்டிக்க ஒத்துக்கிட்டேன். நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி மாப்பிள்ள, உங்கள் ஆத்தா என்னையே லுக்குறது, நம்ம அப்படியே அமைதியாகவே உட்காந்துருவோண்டா. ஆத்தா பார்வையே சரியில்லை. தங்குக்கா, இது நமக்கு சரியான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கமாக போயிடலாம். எங்கடா போறீங்க? தண்ணி குடிச்சு. என்ன தம்பி, தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போகிறீங்க? இருக்க, நானே எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, என்ன எங்கேயாவது போகலான்னு பார்த்தா விட மாட்டாங்களோ. சரி, பொண்ணு வர சொல்லுங்கள். இருடா, மாப்பிள்ளையே சும்மா இருக்கா, நீ ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க? இல்லைம்மா, என் நண்பன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என் தங்கச்சி மாதிரி, அதான் தங்கச்சியை பார்க்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை மச்சான்? தயங்கு நல்லா சமாளிக்கிறடா. ஆடப்பாடா. பின்ன அவங்க ஆத்தாக்கிட்டே நானா திட்டு வாங்க முடியும்? சரி, வர சொல்லு. சரி, அப்போ நீங்களும் அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஜிமினோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருமே உங்களை ஃபோட்டோவில் பார்த்தது நேரில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த பட்டு அதாவது தாவணி போட்டிருப்பீங்கள்ல, ஸோ அந்த தாவணியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தலைக்கு மல்லிகைப்பூலாம் வச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கீங்க. ஏன்னா கிராமத்து பொண்ணுங்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்து சொல்லவா வேணும் எப்படி இருப்பாங்கன்றது. அப்படின்னா எல்லாருமே உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு பாரு. அதான் நீ பார்த்துட்டல. அதுக்காக நானும் குடும்பம் எடுத்து போகிறேன். வந்து பாடுறேண்ணா. ஜிமின் அப்படியே அவங்கள பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் தலையை குனிச்சு நிற்கிறாரு. என்ன சம்மந்தி, மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு. அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால தான். அக்கா
உன்ன மாதிரியே மாமாவும் ரொம்ப கூத்து சுக்குவாக உள்ளவராங்க்கா. நல்ல பொருத்தம். ஹே சும்மா ரெடி. மாம்ஸ் என்ன அப்படியே புது பொண்ணு மாதிரி தரையை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க? தரையை பார்த்துட்டு நிற்கிற எங்கள் அக்காவே உங்களை நிமிந்து பார்க்குது. நீங்கள் என்னடானா இன்னும் வைக்கப்படுறீங்க? கொஞ்சம் நிமிந்து தான் எங்கள் அக்காவை பார்க்குறது. அச்சா பொண்ணோட தங்கச்சி சூப்பர். சும்மா காதில் விழுந்து போதும். தேங்க்யூ. என்னடா இந்த பிள்ளை இங்கிலீஷ்லாம் பேசுது? அதுவா தம்பி, சின்ன பொண்ணு டவுனில் போய் படிச்சிருக்கா, பெரிய பொண்ணு வந்து கிராமத்தில் படித்தவ, அதனால தான். ஓ ஆமாம், இன்னொரு தங்கச்சி ஏதாவது இருக்கா? எதுக்குப்பா? இல்லை, அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் இருக்கோம், ஒன்று குறையுது. மானத்தை வாங்காதீங்கடா, போடாங்கிட்டு. இல்லை மம்மி, சும்மா ஃபன்னு. இதை பாருங்கள், மச்சம் சிரிக்கவே இல்லை, இப்போ சிரிச்சிட்டா பார்த்தீங்களா? அவனை சிரிக்க வைக்க தான் பண்ணேன். ஐயோ சும்மா இருடா, எதுக்கடா இப்படி பண்ணுறேன்? சரி அம்மாடி, நீ போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. அம்மா நான் போட்டு வச்சுட்டேன், இதை எடுத்துகிட்டு வரேன், அக்கா கொடுக்கட்டும். சரிடி. அப்பா அக்கா மாப்பிள்ளை சூப்பர். உனக்கு வேணான்னு சொல்ல, நானே கட்டிக்கிறேன். சும்மாரு மா, சும்மாதாம்மா, அக்கா தானம்மா கலாய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அடுத்த நாள் பொங்கல். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து உங்களுக்கு அடுத்த வருஷம் தலை பொங்கலாக வைக்கணுங்கிறதுக்காகவே உங்கள் வீட்டில் அதாவது பொங்கல் அன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அப்பா அம்மா எல்லோரையும் பார்த்துட்டு, நான் போயிட்டு வரேன். அம்மாடி ஏன்டா அழுகிற? சந்தோஷமாக போகிற வீட்டுக்கு எதுக்கு கண் கலங்குற? இதை பாரு, எங்கே போனாலும் நீ பார்க்கணுன்னு நினச்சா அடுத்த நிமிஷம் அப்பா அம்மா எல்லோரும் அங்கே இருப்போம், சரியா? இதை பாரு, பார்த்து பத்திரமா நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக பேசணும். நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் உனக்கே எல்லாம் தெரியும், இருந்தாலும் புது இடம் புது ஆளுங்க, கொஞ்சம் நீ தாம்மா அனுசரித்து போகணும். தம்பி ஏதாவது கோவப்பட்டால் கூட நீ கொஞ்சம் அமைதியாக போகணுண்டா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியோட அப்படியே காருக்குள்ளே போகிறீங்க. அப்போது உங்கள் தங்கச்சி தான் வெளியே வரா. அக்கா இந்தா, நீ எப்போவுமே என்கிட்ட கேட்பல இந்த டெடி பேரை வச்சுக்கணும்னு, இனிமே இது உனக்கு தான். இப்போது என் ஞாபகம் வந்துச்சுன்னா இதுக்கிட்ட சொல்லு, அது என்கிட்ட சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடி பேர் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவளும் உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்களும் ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் ஜிம்னோட அம்மா தான், நேரம் ஆச்சுடா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நம்ம போகணும்ல, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. என்னடா புதுசாக கல்யாணம் ஆன கலக்கலப்பே இல்லாமல் இப்படி உட்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா. என்ன காலத்து பிள்ளைங்களோ இப்போ முடியல. மம்மி ஐ திங்க் மச்சான் ரொம்ப வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். உங்களை யார் இந்த காரில் வர சொன்னது? மா, வரும்போது நீ தான்மா இவங்க கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் மச்சான் விட்டு போக சொல்கிறீங்க? அப்போ அவன் வந்து தனியாக இருந்தான், இப்போ அவனுக்கு கூட ஒரு பொண்டாட்டி வந்தாச்சு, இனிமேல் அவன் கூட தான் இருக்கணும். நீங்களாம் போங்க, அந்த காருக்கு போங்க. மா, அவன் என் உயிர் நண்பன், போயா அடி வாங்குறியா? ஐயோ தாய் கிளம்பி பார்க்குது. சரிம்மா, மச்சான் நீ இங்கே வா, இந்த காரில் வா, இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, நாங்கள் வேணால் பின்னாடி வர காரில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கியும் தயவும் இல்லை அப்படியே போயிடுறாங்க. ஸோ நீங்களும் ஜிம்னோட வீட்டுக்கெலாம் போகிறீங்க. உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. என்னம்மா அப்படி பார்க்குற? இல்லை அது ஒன்றும் இல்லை. எதுக்கடா யோசிக்கிற? இதுவும் உங்கள் வீடு தான், வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து உங்களை உள்ளெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் தான் ஜிம்னோட ரூமில் இருக்கீங்க. ஐயோ, அவர்கிட்ட என்ன பேசுகிறது? அவர் பற்றி ஏதாவது கேட்டாருன்னா
என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் உங்கள் பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு அப்படியே டவலோடையும் வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐயோ என்ன அம்மா எப்படி வராரு, ஐயோ ஃபைன், இதெல்லாம் பார்க்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. ஜிமினோடய பார்த்துட்டு ஏய் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த பக்கமாக திரும்பி நிற்கிற? இல்லை அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்களேன். ஹே இப்போ என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக ட்ரெஸ் மாற்றுங்க, நான் வெளியே இருக்கேன். வெளியெல்லாம் போயிடாத, இங்கே நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி. அப்புறம் என்ன சொல்கிறதா? என்கிட்ட கேட்குற? நீ தான் சொல்லணும். இல்லை அது வந்து நிஜமாகவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இல்லை நான் நினச்சேன் நீங்கள் உங்கள் அம்மாவுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு. முதல்ல அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒன்று பாவனதானியில் பார்த்ததும் என்னன்னு தெரியல, நான் உன் ஃபோட்டோ கூட பார்க்கல, ஆனால் நேரில் பார்த்ததும் பிடிச்சிருச்சு. சரி தூங்கலாமா? தூங்கலாமாவா? மணி 8 ஆகிடுச்சுல, தூங்கணும். ஐயோ இவளுக்கு ஒன்றுமே தெரியாது போல இருக்கே. ஜிமினா உன் கதை ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆக்சுவலி உங்களை பிடிக்காம தான் பொண்ணு பார்க்க வந்திருப்பான். பட் அங்கே நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் பார்த்தே அவனுக்கு அந்த 1 டேலேயே கொஞ்சம் உங்களை பிடிச்சிரும் அன்கண்டிஷ்னலி. அது எதனால பிடிச்சதுன்னு அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. கேட்டால் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபஸ்ட் டைம் இவன் வந்து ரொம்ப கூச்சப்படுறா, இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே அப்படியே காலையில் எழுந்திக்கிறீங்க. மாமா இன்னும் தூங்கிட்டே இருக்கார். சரி அவருக்காக போய் காஃபி போடலாம். ஏனுங்க மாமா? ஏனுங்க மாமா? யார் அது? நான் தான். ஓ நீ தானா? ஆக்சுவலி இந்த ஸ்லாங்கெல்லாம் கேட்டதே இல்லையா, அதான் டக்கு ஞாபகம் வரல. ஆமாம் என்ன விஷயம்? உங்களுக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமா? எனக்கு காஃபி தான் பிடிக்கும், போய் எடுத்துகிட்டு வரியா? சரி. ஏன் மாமா அத்தை இருக்காங்களா? அத்தையா? அது அம்மாலாம் இங்கே இல்லை, பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்க. அப்படியா? கெஸ்ட் ஹவுஸ்னால் அது ஏதாவது விருந்தாளிங்க வந்தால் தங்குற இடம். ஏன் நம்ம வீடு தான் இம்புட்டு பெருசாக இருக்குது, இதில் தங்குறதுக்கு ஒரு ரூம் கூட வரல. அப்படி இல்லை, நமக்கு தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதனால அவங்க நேற்றுக்கு அங்கே போய் தங்கியிருக்காங்க. ஏன் அங்கே தங்கணும்? ஐயோ பட்டிக்காடு பொண்டாட்டி, உனக்கு எப்படி நான் போய் சொல்லி புரிய வைக்கிறது? ஆண்டவரே என்னவாச்சு மாமா? எதுக்கு ஆண்டவரேன்னு சொன்னீங்க? சாமி கும்பிட்டேன். ஏன் மாமா? அதெல்லாம் குளித்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவாங்க, நீங்கள் எப்போது கும்பிட்றீங்க? இது சிட்டி ஸ்டைல். சரி நீ போய் காஃபி எடுத்துகிட்டு வரியா? சரி மாமா இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போய் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்துட்டு மாமா காஃபி போட சொன்னார், ஆனால் அடுப்பே காணும், அடுப்பில் தானே காஃபி போட முடியும், இங்கே ஒரு அடுப்பு கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், வயன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, ஒரு காஃபி இன்னுமா போடல? மாமா இங்கே வாங்கலை. என்னாச்சு? காஃபி போட சொன்னால் கிச்சனில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க? மாமா இங்கே காஃபி போட சொன்னீங்க, ஆனால் காஃபி எதில் போடுறது? இங்கே தான் அடுப்பே இல்லையே. அடுப்பு இல்லையா? என்ன சொல்கிற? ஆமாம் சமைக்கிறதுக்கு அடுப்பு வேணும்ல. அதான் கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் இருக்கே. மாமா இதெல்லாம் எனக்கு சமைக்கவே தெரியாது மாமா. என்னது சமைக்க தெரியாதா? உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, எங்கள் அம்மா கிட்ட
வந்துட்டு என் பொண்ணு எல்லா விதமான சமையலும் செய்வான்னு. ஆமாம் மாமா, ஆனால் எங்கள் ஊர்லலாம் விறகடுப்பில் தானே சமைப்பாங்க. எங்கே நம்ம வீட்டில் விறகடுப்பே காணும். விறகடுப்பா? சிட்டியில் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கெல்லாம் ஸ்டவ்வு, அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க மாமா. ஆனால் எனக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுனே தெரியாது மாமா. ஓ அப்படியா, சரி இரு, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ மாமா, நீங்கள் போய் எனக்கு காஃபி போட போகிறீங்களா? உனக்கு தான் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியலையே. அப்போ 2 பேருக்கும் சேர்த்து நான் தானே காஃபி போடணும். இல்லை மாமா, நானே போடவா? அதெல்லாம் வேணாம், நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நீ கற்றுக்கிட்டு போடலாம் நாளையிலேருந்து. சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் உங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்குறான். ஸோ இப்படியே தான் உங்கள்கிட்ட ரொம்ப அழகாக அப்படியே போயிட்டுருக்கு. சரி மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் ஏதாவது செஞ்சு வை. சரியா? சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினுக்காக லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அவங்க பார்த்தா ஜிமின் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பான். ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோவா மண்டையிலே ஏறி இருக்காது. ஏன்னா ஜிமின் சொன்ன எதுவும் காதில் விழலை. நீங்கள் ஜிமினே தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நீங்களும் போயிட்டு குக் பண்ணுற நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க கிச்சனில். பார்த்தா நீங்கள் ஸ்டவ்வை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் நல்லா சமைப்பீங்க, ஆனால் இதில் சமைக்க தெரியாதனால அது எல்லாமே ஓவர் குக்டாகி அதுக்கப்புறம் பாதி தீஞ்சே போயிருக்கும். ஜிமின் என்ன இது, ஏதோ தீஞ்ச வாசனைலாம் வருது. ஐயோ, என் பொண்டாட்டி இவங்கிட்டே சமைக்கணும். ஐயோ, இவன் வேறு என்ன பண்ணான்னு தெரியலையே. என் வயன் என்னடியாச்சு? என்னடி இது, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. என்ன பண்ண? இல்லைம்மா, நீங்கள் தானே கேட்டீங்கன்னு நான் உங்களுக்காக கோழி குழம்பு வைக்கலான்னு போனேன்னா சரி எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் கடைசியில் நெருப்பை எப்படி குறைக்கிறதுன்னு தெரிலம்மா. அதில் தான் எல்லாமே கருகி போச்சு. சாரி மாமா, எல்லாமே போச்சுல்ல. உங்களுக்கு வேறு பசிக்கும், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு கோவம் வராமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். மாமா, உனக்கு கோவமே வரல? கோவம் வரல, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. அவனுக்கு போங்க மாமா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் ஆன்லைனில் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குக் பண்ணுறது எல்லாமே கற்றுருப்பீங்க. அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஜிமின் சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ இப்படி அதான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜிமின் தான் வயன், என்னம்மாம்மா நீ வேலைக்கு போகல? போகணும், ஆனால் இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறோம். வெளியே போகிறோமா? எங்கே வெளியே போகிறோம்? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம கல்யாணம் கிராமத்துலேயே முடிஞ்சிருச்சுல, அவங்களுக்கு ஒன்று அறிமுகப்படுத்தணும், அதுக்காக தான். சரி மாமா. சரி, இதை போட்டு வரியா? மாமா, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லாவே இருக்காது மாமா, எனக்கு இதெல்லாம் குட்டியாக இருக்கும், எனக்கு வேணாம், நான் தாவணியே கட்டிக்கவா? சரிடி பொண்டாட்டி, உனக்கு தாவணி தான் நல்லாயிருக்கும், போய் சீக்கிரமாக கட்டிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, மாமா மாமா எந்த தாவணி கட்டுறதுன்னு தெரியல, நீயே ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆக்சுவலி நீங்கள் அந்த தமிழில் இருக்கும் போதே ஒரு தாவணி தான் கட்டியிருப்பீங்க. ஐயோ, என் பொண்டாட்டி எம்பிட்டு அழகாக இருக்க பாரு. மாமா, என்ன நீயும் இந்த மாதிரியே பேசுகிற? என்ன பண்ணுறது, உன்கிட்ட பேசி பேசி உன் ஸ்லாங் எனக்கும் ஒட்டிக்கிச்சு. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களை ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜேகே டயாங் 2 பேருமே உங்களுக்கு தெரியும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் தங்கச்சிமா, மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறேன்னா? அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாருண்ணே.
என்னது அண்ணனா? ஆமாம்மாம்மா, உனக்கு ஃப்ரெண்டுன்னா அவர் எனக்கு அண்ணன் தானே. அதனால நான் அவங்கள அண்ணன் தான் கூப்பிடுவேன். சரி சரி. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? அவ்வளோ கூட்டுவா தங்கச்சியை? எவ்வளோ நேரம் என் தங்கச்சி இங்கே நிற்பா? அடப்பாவி, டே அவள் என் பொண்டாட்டிடா. அவளை பற்றி நான் தான்டா கவலை பண்ணணும். நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? அச்சா, என் தங்கச்சியை பற்றி நான் கவலைப்படக்கூடாது? சரி சரி, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ நிறைய பொண்ணுங்க அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஜிமின் கையவே பிடிச்சிட்டு எங்கே போனாலும் அவன் பின்னாடியே தான் போவீங்க. அதுவும் அவங்க இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்களா, அப்போ அவங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு அவன் என்ன பேசுகிறான்னே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு தான், பாத்தியாடி பட்டி கொடுக்க அந்த வாழ்க்கையை. ஜிமின், நம்ம காலேஜில் எத்தனை பேருக்கு ஹார்ட் ட்ராப்னு தெரியும்ல, ஆனால் அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா? ஆனால் அழகாக இருக்காடி. அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் அவங்க இங்கிலீஷில் பேசினதுனால உங்களுக்கு எதுவும் புரியல. பட் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்கள தான் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க பேசலான்னு போகும்போது அந்த பொண்ணுங்க டாப்பிக்கே மாற்றிடும். ஸோ ஜிமின் அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணுங்களும் வராங்க. ஜிமின், இதுதான் உன்னோட ஒய்ஃபா? ஆமாம், இதான் என்னோடய ஒய்ஃப் வாயன். இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அப்படின்னு சொன்னேன். என்ன ஜிமின், ஒய்ஃப்க்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதா? ஏன் இல்லை, வணக்கம்னு சொல்கிறாங்களே, ஏன் வணக்கம்னு சொல்கிறதுல என்ன தப்பு? இல்லை ஜிமின், நம்ம காலேஜ்லேயே ரொம்ப அழகான பையன். ஏன் பல பொண்ணுங்க உன் பின்னாடி நீ நானும் போட்டி போட்டு சொத்துனாங்க. உனக்கு எவ்வளோ காம்படிஷன்னு நான் சொல்லி தெரியணுமா? ஏன் இத்தனைக்கும் எனக்கே உங்களால் ஒரு க்ரஷ் இருந்ததுன்னா பார்த்துக்கோயேன். ஸோ இத்தனை பேரோட கனவுல நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. ஆனால் இப்போ போய் உனக்கு இப்படி ஒரு பொண்ணா? அதுவும் இப்படி பட்டிக்காடு பொண்ணு, அவள் பேச்சும் நடையும் அந்த ட்ரெஸ்ஸும், சேச்சா. ஏன் ஜிமின், சரி உன் பொண்டாட்டி கிராமத்து பொண்ணு, அதுக்காக ஒரு பார்ட்டிக்கு எப்படி வரணும்னு கூட தெரியாது? இல்லை அவளுக்கு தான் தெரியல, நீ படித்தவன் தானே, அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டி வேறாவது எப்படி வியர் பண்ணணும்னு சொல்லி உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இவளெல்லாம் ஏன் இதுக்கிட்டலாம் கூப்பிட்டு வர? உன் பொண்டாட்டி இப்படி தான் இருப்பான்னு நினச்சிருந்தா நாங்கள்லாம் அவளை பார்க்க வந்திருக்கவே மாட்டோம். ஆனால் பாவம் ஜிமின், நீ போய் இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே பேசாமல் அப்படியே போயிடுங்க. ஜிமினோ, வயன் இல்லை, வயன் மச்சான், நீ போடா, பாவண்டா. சானியனுங்களே, உங்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியாதா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? ஏன் உங்களை மாதிரி அரையும் குறையுமா அவுத்து போட்டுனால அது பொண்ணா? சி, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? ஏன் கிராமத்து பொண்ணுன்னா அவெல்லாம் மனுஷன் இல்லையா? அவனா படிக்காதவளாக இருக்கா, ஆனால் மனுஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். நீ வந்து டிகிரி வரைக்கும் முடிச்சியே, இதுதான் உன்னோட மேனஸா? ஒருத்தவங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல, இதில் நீ அவ்வளோ குறை சொல்லி இனிமேல் எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோவமாக ஜிமின் பின்னாடியே போகிறாங்க. மச்சான், எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பேசு மச்சான். சரிடா, நான் பார்த்துக்கிறேன். சாரிடா, உங்களுக்கெல்லாம் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. விட மச்சான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ போய் தங்கச்சி சமாதானப்படுத்து, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா, எல்லோரையும் பார்த்துக்கோ. சரி இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினும் கிளம்பி வரான். நீங்கள் வீட்டுக்கு காரில் கூட வரல, ஆட்டோ பிடிச்சி தான் போயிருப்பீங்க. பயன், வேணாம் மாமா, நீ வராத, இவ்வளோ வராத, வேணாம். எனக்கு புரியுது, அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது தான், அதுக்காக
நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் வைன், கதவு துறையேன். இல்லை மாமா, அவங்க சொன்னது கரெக்ட். நல்லா உனக்கு ஏற்றவதே கிடையாதுல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு பட்டிக்காடு. நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. என்னால் அத்தனை பேரும் உன்னை அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்கல்ல. நான் போகிறேன். எங்கே போகிற? என் அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கு போறியா? எதுக்கு? இல்லை, இனிமேல் நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது. நீ வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடி பேசுகிற? என்ன பேசுகிற நீ? ஆமாம்மா, அவங்க சொன்ன மாதிரி நான் உனக்கு சரியான பேர் கிடையாது. நான் உனக்கு சரியானவளே கிடையாது. இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் கூடவே நீங்கள் ஜிமின்கிட்ட பேசாமல் உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. வைன் சொன்னால் கேளு. வேணாம் மாமா, வேணாம், நான் போகிறேன். ஏய் நில்லுன்றல. ஏய், அவங்க தானே அப்படி பேசினாங்க. இது வரைக்கும் நான் ஒன்று ஏதாவது சொல்லியிருக்கேனா? இல்லை இல்லைல்ல. அப்புறம் ஏன் அடுத்தவங்களுக்காக? பார், நீ படிக்கலை, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணலை, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு இன்னும் பிடிக்கும். பார், அவங்க சொன்னதுக்காக நீ எதுக்கு அழுதுட்டுருக்க? ஒன்று சொன்னாங்கல்ல, அப்போ அவங்க முன்னாடி நீ தலைநிமிர்ந்து நிற்க வேணாமா? இல்லை, உன் மாமா எல்லோரும் முன்னாடியும் தலை குனியணும்னா ஓகே, நீ இப்போவே கிளம்பு. நானா ட்ரெயின் டிக்கெட் போடுறேன், நீ கிளம்பு. மாமா அதான் சொன்னிய வயன், போ. உனக்கு என்னை பற்றி கவலை இல்லைல்ல. யாரோ அந்த 2 பொண்ணுங்க சொன்னதுக்காக என்னை விட்டு போகிறல்ல, போ. இல்லை மாமா, சாரி, தெரியாமா. இந்த பார், உன்னை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீ தைரியமாக இருக்கணும், புரியுதா? வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி இது பண்ணணும் இல்லை சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்களும் ஜிமினும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கீங்க. அப்போ ஆக்சிடெண்ட்டாக அந்த பொண்ணுங்களும் அங்கே இருக்காங்க. அப்போ நீங்கள் ஹாய், நீங்கள் தானே அன்றைக்கி பார்ட்டியில் என்கிட்ட அப்படி பேசுனீங்க? அதாவது ஒருத்தவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத வச்சு அவங்க கேரக்டரை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஓகே? அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய ஒயின் நான் இல்லை. நான் கிராமத்து பொண்ணு தான், அதுக்காக எனக்கும் கோவம் வராதுன்னு இல்லை. அன்றைக்கி நான் அழுதுருக்கவே கூடாது, என்னன்னு தெரியல. அன்றைக்கி அழுதது நீங்கள் எனக்கு கேவலப்பட்டதுக்காக இல்லை. என் மாமா எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுறாரு. அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் படிக்கலையா? நான் படிச்சிருக்கேன், ஆனால் அது யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி நானும் காலேஜ் முடிச்சிருக்கேன். என்ன உங்களை மாதிரி டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் பேச தெரியாது. ஏன்னா நான் வளர்ந்தது கிராமம். இங்கிலீஷுங்கிறது வெறும் மொழி தான், அறிவு கிடையாது. அது எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் இதுக்கு மேலே என்கிட்ட வச்சுக்காத. இன்னொரு விஷயம், இனிமேல் என் மாமாவை எவ்வளோ தப்பாக பேசினேன், இப்படி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்காத. இன்னும் அந்த கிராமத்துக்காரி எனக்குள்ளே தான் தூங்கிட்டுருக்கா. அவளை மட்டும் வெளியே வந்தாலும் வச்சுக்கோ, எவ்வளோ இருந்தாலும் சீவிட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெத்தாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் விமன் குக் பார்த்துட்டு, மாப்பிள்ளை டே மாப்ஸ், என்னடா இது என் தங்கச்சி வயனான்னு கொஞ்சம் பாரு. ஏன்டா டே மச்சான், என்னடா இப்படிலாம் பேசுகிறா, இன்னும் இப்படி பேசுகிறா? டே நீயே பார்த்துட்டு தானே இருக்க? ஆமாம் மாப்பிள்ளை, இது என் பொண்டாட்டி தானோ? உன் பொண்டாட்டி தான். என்ன சாதுவாக இருந்தவ இப்படிலாம் பேசுகிறா? அதெல்லாம் என்னோட ட்ரைனிங் தான் மாப்பிள்ளை. பரவாயில்ல லட்சுமினா, என் தங்கச்சிக்கு செம்ம ட்ரைனிங் போல். அஃப்கோர்ஸ். சரிடா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோமா?
கிளம்புவோம் மச்சான், கிளம்புவோம். ஓகே ஓகே, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஓகேடா, இதோட நான் இதை என் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், ஓகேவா? பாய், see you.